செல்வதற்கு முன்பாக தேர்தல் வாக்குறுதிகள் கிட்டத்தட்ட 505 வாக்குறுதிகளை அளித்து மக்களிடம் அதை எடுத்து சொல்லி தேர்தலை சந்தித்தார். 2021 மே 7ஆம் தேதி ஆட்சி பொறுப்பேற்றார். ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டு காலம் முடிவடைந்து விட்டது. இந்த 4 ஆண்டுகளில் 505 வாக்குறுதிகளில் கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டார். மீதமுள்ள 100 வாக்குறுதிகளும் இந்த ஓராண்டு காலத்தில் முழுவதுமாக நிறைவேற்றப்படும். இந்த 505 வாக்குறுதிகள் கொடுத்த வாக்குறுதிகளையும் தாண்டி கொடுக்காத சில வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி இருக்கிறார். கல்லூரி மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குவோம் என்று அறிவித்திருந்தார். அதை முறையாக வழங்கி வருகிறார். கல்லூரி மாணவிகளுக்கு மட்டும்தானா 1000 ரூபாய் பணம், மாணவர்களுக்கு இல்லையா என்ற கேள்வி எழுந்தபோது மாணவர்களுக்கும் தமிழ் புதல்வன் திட்டம் மூலம் மாணவர்களுக்கும் 1000 ரூபாயை வழங்கி இந்த தமிழ்நாட்டு மாணவர்கள், தமிழ்நாட்டில் உள்ள ஏழை மக்கள் வீட்டு பிள்ளைகள் கல்வி அறிவு பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் அறிவிக்காத திட்டம் தான் தமிழ் புதல்வன் திட்டம். இதுபோல நிறைய திட்டங்களை, அறிவிக்காத திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறார். இந்த ஆட்சி இன்னும் ஓராண்டு மட்டும் அல்ல, 100 ஆண்டு காலம் தொடர வேண்டும். அதற்கு நாமெல்லாம் தளபதியார் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அதுபோல ஒரே ஒரு இதை மட்டும் சொல்லிட்டு நான் விடைபெறலாம் இருக்கிறேன். ஒரே ஒரு இதை மட்டும் சொல்லிட்டு, நடந்து முடிந்த பட்ஜெட் கூட்டத்தொடரின் இறுதி நாளில் நம்முடைய துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு சட்ட முன்வடிவை சட்டசபையில் கொண்டு வந்தார். அது என்னன்னா, இந்த தனியார் நிதி நிறுவனங்கள் இருக்குல்ல, ஸ்ரீராம, முத்தூட்டு, மணப்புரம், அதே மாதிரி தனியார் நிதி நிறுவனங்கள்ல நம்மளுடைய ஏழை மக்கள், மகளிர், வணிகர்கள் எல்லாம் கடன் வாங்கியிருப்பீங்க. 10,000, 20,000, 50,000, 1 லட்சம் வாங்கியிருப்பீங்க. அதுக்கு அயோக்கியத்தனமான வட்டி போட்டு அடாவடியா வசூல் பண்ணுவாங்க. நியாயமா வசூல் பண்றதுல தப்பே கிடையாது. வாங்கின கடனை நம்ம கட்டி தான் ஆகணும், கட்ட வேண்டியது கட்டாயம் தான். ஆனா அந்த அந்த வாங்கின கடனை அடாவடியா வசூல் பண்ற, இப்ப காலையில நம்ம ஏதோ ஒரு சூழல்ல 1 மாசம் கட்ட முடியாம போயிடும். அப்படிப்பட்ட சூழல்ல அந்த வீட்டு வாசல்ல அடுத்த காலைல 5 மணிக்கு நம்ம கூட வீட்டை விட்டு வெளியில வந்திருக்க மாட்டோம், முடிச்சு நம்ம வீட்டு வாசல்ல அந்த தனியார் நிறுவன ஊழியர்களும் 5-6 ரவுடிகள் அழைச்சிட்டு வந்துட்டு மிரட்டி மக்களை அச்சுறுத்தி அந்த பணத்தை பறிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவாங்க. இது மகளிர் மட்டும் இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி ஒரு சம்பவம்னா அந்த மகளிரோட மனநிலை எப்படி இருக்கும் பாருங்க. இதெல்லாம் யார் உணர்ந்தது? நம்மளுடைய துணை முதல்வர் உணர்ந்தாரு. அவர் என்ன 10,000, 20,000, 50,000 இந்த மாதிரி தனியார் நிதி நிறுவனத்தில் கடனா வாங்கியிருக்க போறாரு? அவர் வாங்கியிருக்கே போறதில்ல. ஆனால் ஏழை மக்களும் மகளிரும் வாங்கி கஷ்டப்படுகிற சூழலை கருத்திலே கொண்டு கட்டாய நிதி வசூல் தடை சட்டம் என்ற சட்டத்தை நம்முடைய சட்டப்பேரவையில் நடந்து முடிந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் முன்வைத்து அதை நிறைவேற்றியும் தந்திருக்கிறார். அந்த நிறைவேற்றினப்ப 234 சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த சட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அப்படின்னா அந்த சட்டத்தோட முக்கியத்துவம் என்னன்னு பாருங்க. திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் ஆதரவு தெரிவிக்கல, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. மற்ற இருக்கிற அனைத்து கட்சிகளோட சட்டமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து ஆதரவு தெரிவிச்சு உடனே சட்டம் நிறைவேற்றிட்டு, இந்த சட்டத்தினால மகளிருக்கும் ஏழை மக்களுக்கும் ஒரு பெரிய பாதுகாப்பு கிடைச்சிருக்கு. இந்த பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுத்தது யாரு? திராவிட முன்னேற்ற கழக அரசு, திராவிட மாடல் அரசு. இந்த ஆட்சி நீடிக்கணுமா வேணாமா? நீடிக்கணும்ல. அதற்காக இந்த ஒரே ஒரு சட்டத்தை நிறைவேற்றி தந்ததற்காகவாவது கடந்த வர இருக்கிற 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தொடர்வதற்கு ஆதரவு தெரிவிக்கணும். கடலூர் கிழக்கு மாவட்டத்தில் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் இந்த முறை கண்டிப்பாக உதயசூரியன் சின்னம் போட்டியிடும். உதயசூரியன் சின்னத்திற்கு நீங்கள் எல்லாம் வாக்களிக்க வேண்டும், வெற்றி பெற செய்ய வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும் என்று கூறி கழக தலைவர் தளபதி அவர்கள் 200 இலக்கு சட்டமன்ற தொகுதிகள் வெல்வதற்கு நிர்ணயம் செய்திருக்கிறார். அந்த 200 தொகுதிகளில் முதன்மையான தொகுதியாக சிதம்பரம் தொகுதியினுடைய வெற்றியை நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் வேங்கை மேந்தர் ஐயா அவர்களுடைய தலைமையில் நம்முடைய தளபதியார் கரங்களில் ஒப்படைப்பதற்கு இன்றைய உறுதியேற்று அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.